ரீகேப் மட்டும் பார்ப்போம். அடிமை வம்சம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 1206லேருந்து 1290 வரைக்கும். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி வந்து யாரால் வந்து நிறுவப்பட்டதுன்னா முகமது கோரியால் வந்து நிறுவப்பட்டது. எந்த நூற்றாண்டுன்னா 12ஆம் நூற்றாண்டு. முகமது கோரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் அடிமைகளை வந்து பேணினார். அவர்களை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா பண்டகன் அப்படின்னு அழைப்பாங்க. பண்டகன்ன்றது எந்த மொழி சொல்லன்னா ஒரு பாரசீக சொல். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கிறது தான் வந்து பண்டகன். முகமது கோரி எந்த வருஷம் இறந்துடுறாருன்னா 1206 வந்து இறந்துடுறாரு. குத்புதீன் ஐபக் வந்து எந்த வருஷம் இந்தியாவில் வந்து அரசராக வந்து அறிவிக்கிறாருன்னா 1206. அவர் என்ன வம்சத்தை குத்புதீன் ஐபக் தோற்றுவிக்கிறாருன்னா அடிமை வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. இதை வந்து அரபு மொழியில வந்து இந்த அடிமைன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக்கன்னா அடிமை என்பது பொருள். என்ன மொழி சொல்லுன்னா அராபிய மொழி சொல். அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். அடிமை வம்சம் எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்ததுன்னா 84 ஆண்டுகள், 1206லேருந்து 1290 வரைக்கும். குத்புதீன் ஐபக் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் வந்து ஆட்சி புரிகிறாருன்னா 1206லேருந்து 1210, 4 வருஷம்தான். ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 4 வருஷம்தான் வந்து இருந்திருக்காரு. குத்புதீன் ஐபக் எந்த இடத்த வந்து தலைநகராக கொண்டு தன்னுடைய ஆட்சியை தொடங்கினாருன்னா லாகூர். அதுக்கப்புறம் தன்னுடைய தலைநகரை எந்த இடத்துக்கு மாற்றினாருன்னா டெல்லிக்கு வந்து மாற்றினார். குத்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியான பீகார், வங்காளத்தை வந்து கைப்பற்ற பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா பக்தியார் கில்ஜி கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. பக்தியார் கில்ஜின் வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த நேமே கரெக்டான கமெண்ட்ல யாருக்காவது தெளிவாக தெரியும்னா மென்ஷன் பண்ணுங்க. டெல்லியில் வந்து குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய குவத்துல் முஸ்லாம் மசூதி. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா சம்சுதீன் இல்துமிஷ். இல்துமிஷ் அப்படின்னாலும் சம்சுதீன் இல்துமிஷை தான் வந்து குறிக்குது. குத்புதீன் ஐபக் எப்படி இறந்துட்டாருன்னா போலோ விளையாட்டின் போது குதிரையில இருந்து தவறு விழுந்து 1210 வந்து இறந்துட்டாரு. இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாரு குத்புதீன் வரைக்கும் ரீகேப் மட்டும் பார்ப்போம். இல்துமிஷ்னுடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1210 1236 வரைக்கும். குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் பெயர் என்னன்னா ஆரம்ஷா வந்து திறமையற்றவராக இருந்ததால குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனான இல்துமிஷை வந்து யார் வந்து சுல்தானாக வந்து தேர்வு செய்யறாங்கன்னா யார் வந்து தேர்வு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் வந்து தேர்வு செய்யறாங்க. இல்துமிஷ் வந்து யாருக்கு அடைக்கலம் கொடுக்க வந்து மறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பவருக்கு அடைக்கலம் வந்து கொடுக்க மறுத்துறாரு. எதனால அப்படின்னா இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் வந்து மங்கோலியர்கள் வந்து இவரை வந்து தோற்கடிச்சு விரட்டியிருப்பாங்க. இவருக்கு அடைக்கலம் கொடுத்தா மங்கோலியர்கள் வந்து இவர் மேல இவங்க நாட்டு மேல தாக்குதல் நடத்துவாங்கன்றதுக்காக. ஸோ இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் தான் அவர் ஆட்சியில் அமைச்சிருப்பாங்க. சேம் டைம் வந்து இல்துமிஷ் வந்து மங்கோலியர்கள் கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்க 40 பேர் கொண்ட துருக்கிய பிரபுக்கள் எல்லாம் அமைச்சு ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்கி இருப்பாரு. அந்த குழுவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகல்கானி அல்லது 40 குழு. இல்துமிஷ் வந்து அவருடைய இராணுவத்தில் பணி செய்யறவங்களுக்கு நிலங்களை வந்து வழங்கியிருப்பாரு. அது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இக்தா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிலத்தை பெற்றவரை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. நிலத்தை வாங்கிக்கிட்டவங்க இக்தாதர் அல்லது முக்தி. குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினார் கட்டுமான பணிகள் வந்து யாருடைய காலத்துல வந்து நிறைவு செய்யப்பட்டதுன்னா இல்துமிஷ் காலத்தில். இல்துமிஷ் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாருன்னா 26 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சு 1236 ஏப்ரல் மாதத்துல வந்து இறந்திருப்பாரு.
இவர் இறந்த பிறகு இவருடைய மகளான ரஷ்யா வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. இவருக்கு மகனும் இருந்திருப்பாரு. அவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருக்தின் பிரோஷ். ருக்தின் பிரோஷ் வந்து இல்துமிஷ் இருந்தப்பவே இறந்திருப்பாரு. இறந்ததால இல்துமிஷ் காலகட்டத்துக்கு அப்புறம் ரஷ்யா தான் ஆட்சிக்கு வரணும், அரியணை ஏறணும்ன்றத அறிவிச்சிருப்பாரு. ரஷ்யா வந்து ஆட்சிக்கு வந்து அவருக்கு உதவியா வந்து யாரை வந்து பணிக்கு நியமனம் பண்றாங்கன்னா ஜலாலுதீன் யாகுத் என்பவரை வந்து நியமனம் பண்றாங்க. இந்த ஜலாலுதீன் யாகுத் என்பவரை வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமை. பட் இவர் வந்தது வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காததால ரஷ்யாவுக்கு எதிராக இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து சதி பண்ணி அவரை வந்து ரஷ்யாவை வந்து 1240 வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ ரஷ்யாவும் வந்து 4 வருஷம் இருந்திருப்பாங்க. குத்புதீன் ஐபக் முதல்ல வந்த ஒரு அடிமை வம்சத்தை தொடங்கியவர் வந்து 4 வருஷம் தான், 1206 இருந்து 1210. அதுக்கப்புறம் இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1210 இருந்து 1236 வரைக்கும் இருந்திருப்பாரு. 26 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இல்துமிஷ்க்கு அப்புறம் அவருடைய மகள் வந்து ரஷ்யா வந்து 1236 இருந்து 1240 4 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்பன் வந்து 1266 இருந்து 1287 வரைக்கும் வர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதின்மர் குழுவை வந்து ஒழிக்கிறாரு. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். ஒற்றர் துறையொன்றை வந்து நியமனம் பண்ணவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். வங்காள மாகாண ஆளுநராக இருந்தவர் பால்பன் ஆட்சி புரிந்தப்போ வங்காளத்துல மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னா துக்ரீல் கான். துக்ரீல் கானை வந்து பால்பன் வந்து அவருக்கு எதிராக கலகம் செய்யறாருன்ட்டு கைது செஞ்சு கொண்டிருப்பாரு. பால்பன் வந்து யாருக்கிட்ட கருணை இல்லாம நடந்துகிட்டாருன்னா மியோக்கல். மியோக்கல் என்பவர் யாருன்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர். பால்பன் வந்து யாருக்கிட்ட சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டோம் என்ற உறுதிமொழியை வந்து பெற்றாருன்னா குலகுகான். குலகுகான் என்பவர் யாருன்னா செங்கிஸ்கானுடைய பேரன். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்தவர். எந்த அரசர் வந்து மங்கோலியர்களுடைய தாக்குதல்ல இருந்து அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கணும்னுட்டு பல கோட்டைகளை கட்டினாங்கன்னா பால்பன். பால்பன் வந்து பாரசீக புகழ்பெற்ற கவிஞரை வந்து ஆதரித்தாரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமீர் குஷ்ரு. பால்பனின் பையன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கைகுபாத். பால்பனின் பையன் பேர் வந்து கைகுபாத். கைகுபாத் பெயர்ல வந்து ஆட்சி புரிஞ்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1290. ஸோ 1287 வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கைகுபாத் வந்து திறமையற்றவராக இருக்கிறதால அவருடைய பேரில் வந்து மாலிக் ஜலாலுதீன் வந்து நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைகுபாத்தை ஆள் அனுப்பி மாலிக் ஜலாலுதீனே வந்து கொன்னுடுவார். கொன்னிட்டு கில்ஜி வம்சத்தை வந்து தொடங்குவார். கில்ஜி வம்சம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1290 இருந்து 1320. ஸோ கரெக்டாக வந்து 30 வருஷம்தான் வந்து கில்ஜி வம்சம் வந்து இருக்கு. அந்த 30 வருஷத்துல ஜலாலுதீன் மட்டும் பார்த்துருவோம். கில்ஜி அரச வம்சம் எந்த நூற்றாண்டுல எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1290 இருந்து 1320. கரெக்டா வந்து 30 வருஷம் தான் வந்து கில்ஜி வம்சம் வந்து இருக்கும். இப்போ ஒருத்தரை கில்லணும்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 விரல் இருந்தாலே போதும். பட் 3 விரல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் கில்லணும்னா 3 விரலை பிடிச்சி கில்லனா நல்லா சுருக்குன்னு அவங்களுக்கு வந்து இதாகும், கில்ல முடியும். அப்போது 30 வருஷம் கில்ஜி வம்சம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1290 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி வந்து எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாருன்னா 1290 96 வரைக்கும். இவர் வந்து இவர் பற்றி வந்து பெருசாக எதுவும் இல்லை. பட் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஆட்சிக்கு வந்தப்போ நிறைய படையெடுப்புகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் திட்டமிட்டு நடத்தினர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி உன்னுடைய முக்கிய படையெடுப்பு எதுன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டது முக்கியமான படையெடுப்பு. சேம் டைம் வந்து தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடித்திருக்காரு. தோற்கடித்து கொண்டு வந்த பெருஞ்செல்வத்தால தான் வந்து ஜலாலுதீனை வந்து கொன்று அந்த ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காரு. அலாவுதீன் கில்ஜி வந்து எப்போ எந்த வருடத்திலேருந்து எந்த வருடம் வரைக்கும் இருந்திருக்காருன்னா 1296 இருந்து 1316 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி யாருன்னா மாலிக் கபூர். மதுரை மீது எப்போ வந்து படையெடுத்து வர்றாங்கன்னா 1310.
மதுரை மீது எப்போ வந்து மாலிக் கபூர் படையெடுத்து வர்றாருன்னா 1310. யார் யாரெல்லாம் அலாவுதீன் கில்ஜியினுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்றாங்கன்னா மதுரை பாண்டியர்கள் ஏத்துக்கிறாங்க, தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் ஏத்துக்கிறாங்க, துவார சமுத்திரத்தின் ஒய்சாளர்கள் ஏத்துக்கிறாங்க, வாரங்கல் காகத்தியர்களும் வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய மேலாதிக்கத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. சித்தூர் சூறையாடல் எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1303. ஜவஹர் அப்படின்ற சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் வந்து அந்த போட்டியில் வந்து கோட்டைக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போர் புரியுறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வெளியில் இறந்துருவாங்க. இவங்க வந்து ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஸோ அந்த போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சதுமே அவங்களுடைய பண்டையின் மரபின்படி ஆண்களும் பெண்களும் வந்து ஜவஹர் எனப்படும் சடங்கை வந்து நடத்திட்டு அவங்க வந்து கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் ஆண்கள் வந்து போர்க்களத்தில் இறந்துருவாங்க, பெண்கள் வந்து தீயில புகுந்து தங்களே வந்து அழிச்சு கொள்ளுவாங்க. ஸோ இப்போ அந்த தீயில வந்து விழுந்து இறந்துருவாங்க. டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்து நிரந்தர வரியை வந்து விதித்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. வரிகளை வசூல் செய்யும் பணியை அலாவுதீன் கில்ஜி யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா இராணுவ அதிகாரிகள்கிட்ட கொடுத்தாங்க. டெல்லியிலையும் ஏனைய இடங்களையும் முகாமிட்டிருந்த படை வீரர்களுக்கு கட்டாயமா உணவு வழங்கணும்ன்றதுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. எந்த அரசர் வந்து அவர் வந்து கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஒற்றர்களை நியமித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி வந்து எப்போ இறந்துறாருன்னா 1316. அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் வந்து துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பிக்குது. அது யார் வந்து கொண்டு வர்றாங்கன்னா கியாசுதீன் துக்ளக் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ துக்ளக் அரசு வம்சம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.